प्रचारिणे शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராத்பி பீயுஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்நாட்ய சர்வலோகைக திருக்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे मथेक बंधो मत संगिन मत गुरु मन महादन मन निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु ते असाधु साधु ददाइन अधिनोचता करा अनामुच्च कदाचिन माम प्रेमना हृत कंठयोस्पुरा. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 60. ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியை பரிகசித்தல். இந்த அத்தியாயத்தினுடைய பாதிய நம்ம போன வாரம் பார்த்தோம். அதனுடைய கேள்விகளை பார்த்துட்டு மீதிய இன்னைக்கு படிச்சு முடிப்போம். முதல் கேள்வி, அம்மிக்கல்லில் அரைக்கப்பட்ட கற்பூரம் உதாரணத்தை விளக்குக. கிருஷ்ணபிரியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம். அம்மிக்கல்லில் அரைக்கப்பட்ட கற்பூரத்தை போல என்று கவிதை நடையில் இங்கு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் எடுக்கிறார். கற்பூரத்தை அம்மியில் அரைத்தாலும் அரைப்பவர்களையும் அவர்களின் கை சுற்றியும் மனம் வீசுவதை போல என்று மேலோட்டமான அர்த்தம். இதையே ஒரு மனிதனிடம் லேசாக மோதிவிட்டாலோ திட்டிவிட்டாலோ அவன் எதிர்த்து பேசுவான். அவனிடம் அந்த பச்சை கற்பூரத்தின் நற்குணங்கள் இருக்கிறதா என்று தெரியாது. ஆனா பச்சை கற்பூரத்தை நம்ம அரைக்கும் போது கூட அது மனம் வீசுது. அதே போல ருக்மிணி அழகு, குணம், கற்பு நிறைந்தவர்கள். அவரிடம் ஒரு லீலையாக அவர் மனம் கஷ்டப்படும்படி ஒரு உரையாடல் நடத்தினால் கூட அவரும் பச்சை கற்பூரமே என்று நிரூபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. அடுத்து இரண்டாவது கேள்வி, ருக்மிணி ஏன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்கிறாள்? பகவான் தன் கணவராகவும் பதி பிரபஞ்சத்தின் குருவராகவும் ஜெகத்குரும் இருந்ததால் ருக்மிணி தானாகவே அவருக்கு பணிவிடை செய்கிறாள் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி சுட்டி காட்டுகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. மூன்றாவது கேள்வி, சேத்து என்ற சொல் பற்றி சிறு குறிப்பு வரைக. ஜெயசுபத்ரா மாதாஜி. சேது என்ற சொல்லின் தொடர்பாக இன்னும் ஒரு குறிப்பு இருக்கிறது. விவசாய நிலங்களை பிரிப்பதற்காக அல்லது ஒரு நடைபாதையை அமைப்பதற்காக ஏற்படுத்தப்படும் பரப்பு கூட சேது என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறாக பாகவத்தின் 9ஆம் காண்டத்தில் இலங்கைக்கு பகவான் ராமச்சந்திரர் அமைத்த காலத்தை குறிப்பிடவும் சேது என்ற சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. நம்மை பௌதிக வாழ்க்கையிலிருந்து முக்தி பெற்ற ஆன்மீக வாழ்வுக்கு எடுத்து செல்லும் ஒரு பாலமாக பகவானின் சட்டங்கள் செயல்படுகின்றன என்பதால் கூடுதலான இந்த அர்த்தம் சேது என்ற சொல்லை இங்கு அர்த்த புஷ்ட உடையதாக செய்கின்றது என்பதில் ஐயமில்லை. நன்றி. நன்றா சொன்னீங்க. சேத்து அப்படின்னா பாலம்னு அர்த்தம். நாம வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னா நமக்கு சட்டதிட்டங்கள் தேவை. இப்ப இந்த சேத்து என்பது சட்டதிட்டங்கள் நீங்க சொல்லப்படும். ஏன்னா ஒரு விஷயத்த ஒன்னுத்தோட பிரிக்குது. அது மேல நடந்தாதான், இப்ப நம்ம வரப்பு மேல நடந்தாதான் ஊர் போய் அந்த சாலைக்கு போக முடியும்.
நிலத்துல இருந்தோம்னா சேத்துல இறங்கிடுவோம். அதனால வரப்பு போடப்பட்டிருக்கு. வரப்பு தெரியும் இல்லையா எல்லாருக்கும், வரப்பு. அப்புறம் அதே போல பாலம். அந்த பாலத்து மேல ஏறணும்னா தான் போய் கடந்து போக முடியும். அந்த மாதிரி சட்டதிட்டங்கள், சேத்துன்ற சொல் இங்க வந்து சட்டதிட்டங்கள்னு பொருள்படுது. அப்ப பகவான் சொல்ற சட்டதிட்டங்களை, தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவான் சொல்ற தர்மம் தான் அது சட்டம். அதை நம்ம கடைபிடிச்சு பகவானை அடைய முடியும். 4வது கேள்வி, அருணை அமலை என்ற அமலை என்ற சொல்லை ஏன் அருணை என்றும் படிக்கலாம்? அருணை என்றும் படிக்கலாம் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி மேலும் சொல்கிறார். இந்த லீலை நிகழ்ந்த அதே சமயத்தில் உதயமான சந்திரன் அதன் அழகிய சிவந்த கதிர்களால் மாளிகை முழுவதும் நீராடியது என்ற பொருளையே அருணை என்றும் சுட்டிக்காட்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க, நன்றி. பகவான் அவதரிக்கும் போது லக்ஷ்மி தேவி எப்படி அவதரிக்கிறார்? விஷ்ணு சீதலா கேசவி மாதாஜி. விஷ்ணு புராணத்துல பராசர முனிவரால் பேசப்பட்ட ஸ்லோகத்தை ஸ்ரீதர சுவாமி இங்க மேற்கோள் காட்டுறாரு. தேவத்தே தேவ தேகயம் மனுஷ்யத்வே ச மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபாயம் வை சுரோதி ஏஷாத்மனஸ்தனும். பகவான் ஒரு தேவராக தோன்றும் போது லக்ஷ்மி தேவி ஒரு தேவதையின் ரூபத்தை ஏற்கிறாள். பகவான் ஒரு மனிதராக தோன்றும் போது அவளும் ஒரு மனித ரூபத்தை ஏற்கிறாள். இவ்விதமாக அவள் ஏற்கும் உடல் பகவான் விஷ்ணு ஏற்கும் உடலுக்கு பொருத்தமாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. பகவான் தேவரா தோணும் போது தேவரா வருவாங்க. அவரே பகவானே வந்து மனிதரா வரும்போது ஒரு மனித மாதிரி வருவாங்க, மனித ரூபத்தை ஏற்றுப்பாங்க. எப்படிலாம் பகவான் வராரோ அவருக்கு ஏத்த மாதிரி தாயாரும் வருவாங்க. 6வது கேள்வி, பகவான் ருக்மிணி தேவியின் கோபத்தை எதற்காக தூண்ட நினைத்தார்? கோபத்தை எதுக்கு தூண்ட நினைச்சார்? மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யபாமாவுக்கு ஒரு முறை ஒரு முழு பாரிஜாத மரத்தையே பகவான் கொடுக்குறாரு. அதை பார்த்தும் கூட ருக்மணி மாதாவுக்கு எந்த கோபமும் வரல. சரி, எப்போதுமே வந்து பொறாமை இல்லவங்கள்ட்ட நிதானமாகவும் இருக்கிறாங்க, அப்புறம் எப்பொழுதுமே இனிமையாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ருக்மணியை வந்து சுடுசொற்கள் அப்படிங்கிற அமிர்தத்தை நான் எப்ப வந்து கேட்க போறேன் அப்படின்ட்டு பகவான் முடிவு செய்யறாரு. இந்த முறையில வந்து நாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவங்களோட கோபத்தை வந்து என்னால தூண்ட முடியும் அப்படின்ட்டுதான் கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி பேச்சை வந்து அவங்களோட கோபத்தை தூண்டுற மாதிரி, நீ சிசுபாலனை கல்யாணம் பண்ணிருக்கலாம், வேற ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறாங்க வேத சொல்றாங்க. நன்றி, நல்லா விளக்குனீங்க. இப்ப விஷ்ணு பிரியா மாதாஜி, நீங்க கேள்வி கேட்க போறீங்களா, பதிலுக்கு பதில் கை தூக்குறீங்களா? எது கை தூக்குறீங்க? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நீங்க கேட்டீங்கல்ல ருக்மிணிய கோவப்பட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தாங்க. சரி, அடுத்து சரி சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க விஷ்ணு பிரியா மாதாஜி. கிருஷ்ணா வாஸ் டீச்சிங் ருக்மிணி, சோ என்னைய கட்டின என்னோட பெஸ்ட் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படி இப்படின்னு. உடனே அவங்க கரை அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான், இன்னும் டீப் இருக்கு, மேலால சொல்லு. ஓகே, மேலால சொல்றீங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த விதத்திலயுமே பொறாமையை காட்ட மாட்டேன்றாங்க, எக்ஸால்டடா இருக்கிறாங்க ருக்மிணி. அது கிருஷ்ணர் வந்து இப்ப சோதிக்க விரும்புறார். ஏன்னா ஒரு சாதாரண பெண் தான் பொறாமைப்படுவா, சண்டை போடுவா, எதா பண்ணுவா. ஆனா இவங்க அப்படிலாம் இல்லை. பகவான் பேர்ல முழுசா இவங்க இப்ப இந்த ராணிகள்ல பாத்தீங்கன்னா துவாரகை ராணிகள்ல ருக்மிணி தான் டாப். கோபிகள்ல எப்படி ராதாராணி டாப்போ உயர்ந்தவர்களோ, அந்த மாதிரி இங்க துவாரகை ராணிகள்ல ருக்மிணிக்கு சமமா யாரும் இருக்க முடியாது. இந்த அத்தியாயம் முழுக்க அவங்களுக்காகவே சொல்லப்பட்டது. அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்க எவ்வளவு சிறந்த பக்தை அப்படின்றத இன்னும் அடுத்த பகுதி, இப்ப நம்ம இன்னைக்கு நான் பாடம் நடத்த போற பகுதியில உங்களுக்கு ருக்மிணி தேவியினுடைய உயர்ந்த பக்தி நல்லா தெளிவா தெரியும். நன்றி. 7வது கேள்வி, பலவத் பி கிருத்த துவேஷான் பிராய பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி. பாண்டவர்கள் மற்றும் தமது சொந்த அரச குடும்பத்தினர் போன்ற சிலருடன் மட்டும் நட்பு பாராட்டிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அவதார காலத்தில் கிட்டத்தட்ட மற்ற எல்லா அரசர்களையுமே எதிர்த்தார் என்பதையே பலவத்பி கிருத துவேஷான் பிராயக எனும் சொற்கள் குறிப்பிடுகின்றன என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. தியக்த நிருபாசனான் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ண. மோகினி ரூபா
ஹரே கிருஷ்ண மாதாக்கு பணிவான வணக்கங்கள். இறுதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை கொன்றபின் தமக்கு உரிமையுள்ள அரியாசனத்தை பணிவுடன் பாட்டனார் உக்ரசேனருக்கு அளித்தார் என்பதையே இவ்வார்த்தை அரியாசனத்தை துறந்து என்னும் சொற்கள் குறிப்பிடுகின்றன. சரியா சொன்னீங்க, நன்றி. கிருஷ்ணர் வந்து அவரே ராஜாவா இருந்திருக்கலாம். ஆனா அங்க வந்து பெரியவர் இருக்கிறார், தாத்தா இருக்கிறார் உக்ரசேனன், அவரை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் வைக்கிறார். அதுதான் தியக்த அப்படின்னா விட்டுறது, தியாகம் செய்தல். நமக்கு தமிழோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா தியாகம் செய்யறது. தியாகம், அரியணையை தியாகம் செய்தார். 9வது கேள்வி, செல்வந்தர்கள் ஏன் பகவானை வழிபடுவதில்லை? ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. நவமணி மாதாஜி, நவமணி. பகவானை போலவே கிருஷ்ண உணர்வென்னும் உயர்ந்த சுகத்தை அடைந்துள்ள பகவத் பக்தர்கள் பௌதிக புலன் நுகர்வில் சிரத்தை கொள்வதில்லை. பௌதிக செல்வத்தில் மயங்கி இருப்பவர்களால் பகவானுடைய ராஜ்யத்தின் உயர்ந்த செல்வத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுக்குதான் பயப்படணும். நமக்கு நிறைய பணம் வருதுன்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு கண்ணை மறைச்சிரும், பல விதங்கள்ல வந்து கண்ணை மறைச்சிரும். அதனால பகவான் நமக்கு அளவுக்கு அதிகமா தரலன்றது நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து எதையுமே பணத்தை வைத்து கொண்டு சாதித்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால இங்க வந்து செல்வந்தர்கள்லாம் பகவானை வழிபாடுறதுக்கு நேரமே இருக்காது அவங்களுக்கு, பாவம். ஏன்னா செல்வத்தையே அதை பராமரிக்கிறதுல அவங்க நேரம் போயிடும். அடுத்து 10வது கேள்வி, பவ என்ற சொல்லின் முக்கியத்துவம் யாது? அமுலு மாதாஜி. சாமாந்தஸ்து உள்ளவர்களுக்கு இடையில் மட்டுமே திருமணமும் நட்பும் சித்திக்கும். கணவன் மனைவியர் நல்ல குழந்தையை பெறுவதற்கு சமமான தகுதியை பெற்றிருக்க என்பதை விவாகம் தொடர்பாக வரும் பவா என்னும் சொல் குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சமமான தகுதியை உடையவர்கள் கணவன் மனைவியா ஆவது நல்லது. அதன் மூலமாக அதுதான் வந்து இந்த பவன்ற சொல்லுது. அதன் மூலமாக அவர்கள் நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப 11வது கேள்வி, பத்மா 3 கேள்வி உங்களை தள்ளி விட்டுட்டேன். நீங்க 11வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, படிச்சிட்டீங்களா? பத்மா, காரைக்குடி பத்மா, ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிச்சீங்களா? நீங்க எல்லாத்தையும் படிக்கிறவங்கல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதீர்க சமீக்ஷயா, அதீர்க சமீக்ஷயா சொல்லுங்க. தூர நோக்கு இல்லாத வருது மாதாஜி. இது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம்ல. தொலைநோக்கு பார்வைன்னா என்னது? பின்னாடி வர்றத நம்ம கணிக்கிறது மாதாஜி. அது இல்லாதவங்கன்னு யார சொல்றது? யார சொல்றாங்க? நற்குணங்கள் இல்லாதவர்களை, புத்தி பேதலத்து பிச்சைக்காரர்கள். அப்படி இல்ல, தொலைநோக்கு பார்வை இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவங்க யாருன்னு கேக்குறீங்களா மாதாஜி? யார சொல்றது இது, இந்த வார்த்தை? தொலைநோக்கு பார்வை இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணிய கிருஷ்ணர் சொல்றாரு. நீ வந்து தப்பா, நீ வந்து எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம என்ன வந்து தவறான கணவனை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. ருக்மிணிய கிருஷ்ணர் சொல்றாரு. ருக்மிணிய கிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படிப்பட்ட கணவனை ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சிந்து. ஆஹா, சொல்லுங்க. இப்பொழுது எவன் இப்பிறவியிலும் அடுத்ததிலும் அனைத்தையும் அடைய உனக்கு உதவுவானோ அத்தகைய அதிக பொருத்தமான ஒரு கணவனை, முதல் தரமான ஒரு சூத்திரனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே சத்திரியன்னா வீரமானவன். ஏன்னா சத்திரிய பெண்கள்லாம் சத்திரியனை தான் திருமணம் செய்யணும். சத்திரிய பெண்கள் வந்து பிராமணனுக்கோ போகக்கூடாது. அது மாதிரி சில அனுலோம் விலோம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. எந்த ஜாதியை தான் திருமணம் செய்யணும்ட்டு. இப்போ இங்க திரௌபதி ருக்மிணி வந்து சத்திரிய பெண். ஆனால் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? சத்திரிய பெண்களுக்கு தான் சுயம்பரம்லாம் நடக்கும். வீரமான கணவனை அவங்க தேர்ந்தெடுக்கணும். நீ வந்து வீரமான கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கிண்டல் பண்றாரு. இந்த பிறவிலும் இது வந்து சாதாரண பெண்களுக்கு கூட எடுத்துக்கலாம். சாதாரண பெண்கள்னா நம்ம சத்திரிய பெண்ணாக இருந்தால் இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பக்தனாக இருக்க வேண்டும். இந்த பிறவிலும் அடுத்த பிறவியிலும் உன்ன வந்து பக்தி மார்க்கத்தில் செலுத்தக்கூடியவனாக நீ தேர்ந்தெடுக்கணும். இது சாதாரண பெண்களுக்கான அறிவுரை. பொதுவாக சத்திரிய பெண்கள்னா அவங்க வந்து சத்திரிய ஆண்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். 13வது கேள்வி, பத்ரே என்ற சொல்லின் மங்கள வடிவானவன். சொல்லிட்டீங்க. 14வது கேள்வி,
ஸ்ரீகிருஷ்ணர் தான் தீபம் போல் சாட்சியாக மட்டுமே இருப்பதாக கூறுவதை எப்படி புரிந்து கொள்வது? பதிலே சொல்லாதவங்க வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. மனைவி, மக்கள் மற்றும் செல்வம் ஆகியவைகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எப்பொழுதும் தன் நிறைவுடைய நாங்கள் தேகத்திற்காகவும் வீட்டிற்காகவும் செயல்படுவதில்லை. மாறாக தீபம் போல் சாட்சியாக மட்டுமே நாங்கள் உள்ளோம். அதான் அது என்னது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தீபமா பகவான் இருக்கிறாரு, அதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? எப்படி புரிஞ்சுப்பீங்க? அது உடல் சம்பந்தப்பட்ட செயல்ல நாங்க ஈடுபடாம எப்பவுமே வந்து சாட்சியா, ஆத்மாவா சாட்சியா இருக்கிறோம் அப்படின்றதா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அவர் வந்து நம்மளுக்கு ததாவி புக்தி யோகம் தம் ஏனமம் உபயாந்தித்தேன்னு உபதிரஷ்டா அனுமந்த பக்தா போக்த மகேஸ்வரவாவும் இருக்காரு மாதாஜி. நம்மளுக்கு ஒளி தருபவராகவும். தீபம் என்ன பண்ணும்? தீபம் என்ன பண்ணும்? ஒளி கொடுக்கும். காந்தர்விகா மாதாஜி மாயை என்ற இருளை அழிச்சிட்டு தீபம் மூல கிருஷ்ணர் வந்து வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? பரமாத்மாவா எப்ப இருக்காரு? பரமாத்மாவா இருக்கிறார். பகவான் இதயத்துல பரமாத்மாவா இருக்கிறாரு. பரமாத்மா தீபம் என்ன பண்ணுது? வெளிச்சத்தை கொடுக்குது. அது ஒரு சாட்சி. வெளிச்சத்தை கொடுத்து இருளை அடக்கி, ஆனா அங்க ஒரு சாட்சியாக செயல்படுகிறார். இதயத்துல பரமாத்மாவாக இருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆனா அவர் வேற மாதிரி சொல்றாரு இங்க ருக்மிணிக்கு. ஆனா உண்மை அர்த்தம் அதான். 15வது கேள்வி, ருக்மிணி எந்த விதமான எண்ணம் கொண்டிருந்தாள்? ஒரு எண்ணம் இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பகவான் ருக்மிணியை விட்டு பிரிந்ததே இல்லை என்பதால் தன்னை அவருடைய விசேஷ அன்புக்குரியவள் என்று கொஞ்சம் கர்வம் கொண்டிருந்தார். அது கர்வம்னு சொல்ல முடியாது, அது ஏற்பு அப்படிதான். ஆனா அது கர்வம் கிடையாது. அந்த ஒரு பக்தருக்கு, அது மாதிரி உயர்ந்த பக்தருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது மிகப்பெரிய நம்பிக்கை. இது வந்து ஸ்ரத்தா அப்படின்னு படிக்கிறோம்ல, ஸ்ரத்தா சாது சங்கான நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது பகவான் பேர்ல ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அது கர்வமாட்ட தெரியுது. அதை கூட கிருஷ்ணர் எடுக்கிறாருன்னா அப்ப நம்ம எல்லாம் என்ன ஆகிறதுன்னு பாருங்க. நம்ம எல்லாம் பக்தர்ன்ற பேச்சே பேசக்கூடாது. யாருன்னா நம்ம பக்தர், நம்ம கிருஷ்ண பக்தர் அப்படின்றதே சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா அதுக்கான தகுதியே இல்லை நமக்கு. அதனால கிருஷ்ண பக்தர் அப்படின்னு வெளியாளுங்களுக்கு ஒன்னா சொல்லலாம், இருக்கு ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் நாங்கன்ட்டு. ஆனா நம்முடைய உண்மையான அடி மனசுல நாம வந்து ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் எல்லாருக்கும் அதான் சொல்றது, நாங்க நல்ல மனிதர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பக்தர்ன்ற நிலை எவ்வளோ பெரிய நிலை, மிக உயர்ந்த நிலை. அதுக்கு நமக்கு தகுதி இல்லை என்பதை இப்படி தூய்மையான பக்தி. நிறைய பேர் வந்து அவங்க வந்து பியோர் டிவோட்டிஸ் அப்படின்வாங்க. அந்த பியோர் டிவோட்டி, தூய பக்தர் அப்படின்றது உன்னுடைய ஏட்டளவுல கூட நமக்கு அறிமுகம் கிடையாது. தூய பக்தர்னா என்னன்ட்டு ஏட்டளவுல கூட நம்ம வந்து யோசிக்கல. அதனால பியோர் டிவோஷன் அறிந்து கொள்கிறோம், ஏதோ படிக்கிறோம், நம்ம அதுக்கு எங்கேயோ இருக்கு, அது இங்க இல்லை, அவ்வளவுதான். ருக்மிணி எப்படிப்பட்ட பரவச நிலையை வெளிப்படுத்தினாள்? இது நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். அனிமா மாதாஜி, யசோதா மாதாஜி அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அனிமா சொல்லட்டும், சொல்லுங்க. 17 கேட்கலைங்க மாதாஜி. எந்த கலையில் பகவான் கைட்டு? 18 கேட்டு 17 விட்டுட்டீங்க. 17 விட்டு இல்லையா? நான் 16 தானே படிக்கிறேன். ருக்மிணி எப்படிப்பட்ட பரவச நிலையை வெளிப்படுத்தினாள்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்றேன் மாதாஜி. ருக்மிணியின் மனது துக்கம், பயம் மற்றும் வருத்தம் ஆகியவற்றில் ஆழ்ந்தது. அவளது வளையல்கள் கையிலிருந்து நழுவின. அவளது விசிறியும் தரையில் விழுந்தது. புத்தி மயங்கி அவளது உடலும் திடீரென்று சுழன்று காற்றினால் வீழ்த்தப்பட்ட வாழை மரம் போல் தலைவிரி கோலமாக சாய்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்த ருக்மிணியால் அவருடைய பரிகாசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதன் விளைவாக பரவசமான இந்த துக்கத்திற்கு அறிகுலை அவள் வெளிப்படுத்தினாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது நீங்க அங்கேயே இருக்கிற பதில சொல்றீங்க. போன வாரம் வகுப்பை கேட்டிருந்தீங்கன்னா இந்த பதில் வராது, வேற பதில் வரும். அது டெக்னிக்கல் பதில் யாராவது சொல்ல முடியுமா? போன வாரம் நான் நடத்தினேன், அது புக்ல இல்லாதது விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். யார் சொல்ல முடியும்? ரேஷ்ணா மாதாஜி. ஏன்னா வந்து அவங்க வந்து கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் இல்ல இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சொல்ல அங்க ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன்.
போன வாரம் பாடம் இதுக்காகவே சொல்லி கொடுத்தேன். அது இல்லாது அங்க பொருளுரையில இல்ல அந்த விஷயம். யார் சொல்ல போறீங்க? கிளாஸ் கேட்டாலும் எதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு நீ சொல்லல பதில், நீ கூப்பிடல, நீ கூப்பிட்டானு கூப்பிட்டுருவாங்க, அடுத்த பதில் கூப்பிடுறேன். யசோதா மாதாஜி, நான் அப்ப அடுத்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப யாரு? சீதலா கேசவி சொல்ல முடியுமா பதில்? யார் பதில் சொல்லுவீங்க இதுக்கு? போன வாரம் நடத்தினேன் நான் இதுக்கு பாடம். கொஸ்டின் இன்னொரு முறை சொல்லுங்க மாதாஜி. ருக்மிணி எப்படிப்பட்ட பரவச நிலையை வெளிப்படுத்தினாள்? பயம். கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரா, என்னைய கைவிட்டுருவாரா அப்படிங்கிற ஒரு பயம். இப்பதான் நான் சொன்னேன், நான் போன வாரம் பாடம் ஏதோ நடத்தினேன், அது யாரு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மயக்கமுற்றார் அவர் வந்து அதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அடுத்து துடிச்சு மயக்கம் விடுறாங்க மாதாஜி. இல்ல, பக்தர்களுக்கு நான் ஒரு டெக்னிக்கா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். சாத்வீக பரவசத்தை அடைஞ்சாங்க. பாருங்க கொஞ்சம் வந்துக்கிறாங்க. அஷ்ட சாத்விக பரவச நிலை அப்படின்றது வந்து பக்தர்கள், நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன், இதை திரும்பி அந்த பாடம் நடத்துறேன், நான் உங்களுக்கு அப்புறமா எழுதி அனுப்புறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரீச்சர்ஸ் சீதலா கேசவி நீங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போன வாரம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பாடமா நடத்தினேன். இதுல பொருளுரையில கொடுக்கல. அப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார், பக்தியினுடைய உன்னத நிலையில சில விஷயங்கள் வெளிப்படும். அதை வந்து நம்ம சிஷ்டாஷ்டகத்துல பாக்குறோம். நயனம் கல சொல்லும் போது ஒரு அஷ்ட சாத்விகன 8 விதமான உடல் மாற்றங்கள். உண்மையான பக்தி நிலையில இது போலி கிடையாது. சில பேர் நான் கிருஷ்ணர் நினைச்சா அழுவுற, கிருஷ்ணர் நினைச்சா மயிர் கூச்செறியுது அப்படின்னு வேஷம் போடுவாங்க. அது கிடையாது. உண்மையான பக்தியினுடைய முழுமை நிலையில 8 விதமான உடல் மாற்றங்களை வந்து ஒரு பக்தர் அடைவார். இங்க அதை தான் காட்டுறாங்க ருக்மிணி. அது பேர் அஷ்ட சாத்விக விகார அப்படின்னு பேரு. இதை வந்து நீங்க வந்து திரும்பி போட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அஷ்ட சாத்விக விகாரன்னு பேரு. அதுல முதல் வந்து ஸ்தம்பம், திகைத்து நிக்கிறது. 2வது ஸ்வேதம், வியர்த்தி கொட்டுறது. 3 ஸ்வரபேத. அடுத்தது வந்து 5வது வந்து வேபத்து அப்படின்னா நடுங்கிறது, அப்படியே நடுங்கிறது. வைவர்ண அடுத்தது அது வந்து பசலை போறது, பசலை ஆவறதுன்ட்டு நம்ம வந்து அகநானூர்ல எல்லாம் படிச்சிருக்கோம். சின்ன வயசுல தமிழ் படிச்சவங்களா தான் தெரியும். தலைவன் தலைவியை பிரிந்தால் அந்த வந்து உடல் வந்து வெளிரி போகும், அது பேர் பசலை போதல்னு அர்த்தம். கடைசி வந்து அசுரு, கண்ல தண்ணி தானாக வர்றது, நம்ம அப்படியே இது பண்றது கிடையாது. கடைசி இது வந்து பிரளயம். பிரளயம் தான் இப்போ ருக்மிணிக்கு நடந்திருக்கு. இந்த பக்தியினுடைய உன்னத நிலையில எல்லாமே நடந்துச்சு. பயம் வந்துச்சு, நடுக்கம் வந்துச்சு, மயங்கி விழுந்தாங்க, அவ்வளவுதான். அழுதாங்க, உதறினாங்க, பயங்கி விழுந்தாங்க. இதுதான் வந்து ருக்மிணி காட்டுறாங்க இங்க. புரியுதா பக்தர்களுக்கு? இது போன வாரம் நல்லா நடத்தின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. தப்பு என்னதான் தான், உங்களை திரும்பி கேட்டிருக்கணும். அஷ்ட சாத்விக விகாரம் அப்படின்னு பேரு. யாருக்காவது இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா பாருங்க. அஷ்ட சாத்விக விகாரம். சரி, இதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறமா வேணும்னா நான் அந்த அஷ்ட சாத்விக விகாரத்தை எழுதி அனுப்பிடுறேன் உங்களுக்கு. சரியா? இப்ப அடுத்த கேள்வி யசோதா மாதாஜி பதில் சொல்லுங்க. பகவான் எந்த கலையை கொண்டு ருக்மிணியை சமாதானம் செய்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம் மாதாஜி. அரசே, கண்ணீர் ததும்பும் அவளது கண்களையும் வருத்தம் தேய்ந்த அவளது கண்ணீரால் கரைபடுத்தப்பட்ட அவளது ஸ்தானங்களையும் துடைத்து விட்டவாறும் பக்தர்களின் இல்ல என்ன பண்ணாரு? எத்தனையோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு ருக்மிணிய சாந்தப்படுத்தா? ஒரு கலை விஷ்ணு பிரியா சொல்லுங்க. விஷ்ணு கட்டி அணைக்கிறாரு மாதாஜி. இல்ல, அது ஒரு கலை. நான் வந்து கட்டி அணைக்கிறதெல்லாம் சமாதானம் தான். இங்க வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ட் இருக்கு கிருஷ்ணருக்கு. சொல்லுங்க, இந்த விஷ்ணு பிரியா சொல்லுங்க, பதில் சொல்றீங்களா? கிருஷ்ணருக்கு ஏதோ நிறைய கலைகள் தெரியும். கிருஷ்ணர் வந்து சகல கலா வல்லவன், எல்லாமே அறிந்தவர். இந்த ஒரு கலை வைத்து சமாதானப்படுத்துறார். அந்த கலையின் பெயர் என்ன? விஷ்ணு பிரியா
ஸ்விஸ். திட்டப்படுதல், மனமுறிவு, சாத்விக பரவசங்களை சாந்தப்படுத்தும் பலப்படுத்தினார். ப்ரௌடி அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. ப்ரௌடி அவரோட பகவானோட திறமையினால. அதான் அந்த திறமைக்கு ஒரு பேர் இருக்கு. சாந்தப்படுத்தும் கலைங்க. அத சொல்லிட்டாங்க பாருங்க டீச்சர், தமிழ் டீச்சர். சாந்தவ அப்படின்னு ஒரு கலை. இது பாருங்க 64 கலைகள் இருக்கு. அந்த 64 கலையில மற்றவங்க யாருன்னா இப்ப இந்த மாதிரி துக்கத்துல இருக்கிறாங்க, வாழ்க்கையை வெறுத்திருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்துறது, அவங்கள சரிப்படுத்துறது கலை பேரு சாந்த்வ கலைன்னு பேரு. நான் கேட்ட கேள்வி, எந்த கலையை பயன்படுத்தி தன் மனைவியை சமாதானப்படுத்தினார் கிருஷ்ணர்? அந்த கலையின் பெயர் சாந்த்வ. புரியுதா? 64 கலையும் அறிந்தவர் கிருஷ்ணர், அது முழுமை அடைந்தவர். இன்னும் நிறைய அனன்ய நற்குணங்கள் இருக்கு. இந்த 64 மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு கலை சாந்தப்படுத்தும் கலை, அது பேர் சாந்தவ அப்படின்னு பேரு. அது ஒரு கலை. அது நிறைய பேருக்கு வராது, நிறைய பேருக்கு தெரியாது. அது ரொம்ப கஷ்டம். அது தெரியலன்னா மனைவி அழும்போது கணவன் வந்து அழகா பேசி சமாளிக்கணும், அது ஒரு கலை. நிறைய பேருக்கு இல்லை. அதனால அது இல்லாத கணவனை பார்த்து மனைவிகள் சண்டை போடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழணும், அவ்வளவுதான். அடுத்து 18வது கேள்வி. ருக்மிணி ஸ்ரீ கிருஷ்ணர் மீது கோபப்படாமல் மயங்கி ஏன் தரையில் விழுந்தாள்? அது எதுக்கு விழுந்தா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவானுடைய உன்னத ஆசைகளை திருப்திப்படுத்தும் வகையில பகவானின் தூய பக்தர்கள் அவருடன் அன்பு பரிமாற்றம் கொள்வது வழக்கம். ஆனா ருக்மணியின் அன்பு மிகவும் உறுதியாக இருந்ததால இச்சூழ்நிலையில் அவளுடைய ஒப்பற்ற மனோபாவமே மேலோங்கி இருந்தது. எனவே அவள் கோபப்படுவதற்கு பதிலாக மயங்கி தரையில் விழுந்தாள். ஒப்பற்ற மனோபாவம், அவங்க பாவம் இருக்கு பாருங்க, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது. ருக்மிணிக்கு இணையான பக்தி யாருமே வைக்கல. அதனால ஒப்பற்ற மனோபாவம்னு ஒரு வாசகம் வருது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது பேர் ஒப்பற்ற மனோபாவம். அந்த அம்மா வச்சிருந்த பக்திக்கு இணையா ஒரு பக்தி செய்யறது இல்லை. அந்த மனப்பாங்கு இருந்ததுனால அவங்க மயங்கி விழுந்தாங்க. அதுவும் வந்து சாத்விக அஷ்ட சாத்விக விகாரம் அப்படின்னு வெளிப்படுகின்ற ஒரு பக்தியின் உன்னத நிலையில் வெளிப்படுகின்ற வெளிப்படுகின்ற உடல் மாற்றங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உடல்ல, ஏன்னா இதெல்லாம் மனசுல பக்தி இருக்கு இல்லையா, அது வந்து உடல்ல வெளிப்படும். அழுகையாக, உதறலாக, குரல் தழுதலாக, அந்த மாதிரி அஷ்டவித விகாரங்கள் சொன்னல, அது மாதிரி வெளிப்படும் உன்னத பக்தி நிலையில. அததான் இங்க வந்து ருக்மிணி காட்டுறாங்க. இதோட முடிஞ்சது கேள்விகள். இதுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. ருக்மணி வந்து ஸ்வயம் லக்ஷ்மி அவதாரம் மாதாஜி. ஆமா ஆமா, லட்சுமி. அவங்க விட்டு கிருஷ்ணா இல்ல, கிருஷ்ணா விட்டு ஆனா அவங்க ஏன் மாதாஜி இந்த மாதிரி செஞ்சாங்க? திரும்ப கேளுங்க. அவங்க வந்து கிருஷ்ணா கேளுங்க. அவங்க வந்து ஸ்வயம் லக்ஷ்மி அவதாரம். ஆனா அவங்கள விட்டு கிருஷ்ணா இல்ல, கிருஷ்ணா அவங்கள விட்டு இல்ல, எப்பவுமே கூடவே இருக்குவாங்கல்ல எல்லா ஜென்மங்கள் எல்லா அவதாரத்துல. ஆனா இந்த அவதாரத்துல ஏன் லக்ஷ்மி வந்து அப்படி பண்ணாங்க? அதான் அழுது கதறி உளுந்து அந்த மாதிரி. அது ஒரு டவுட். இப்ப பல விஷயங்கள் நம்ம பாடம் நடத்தும் போது கவனமா கேட்கணும். பகவான் இங்க வந்து லீலை புரிகிறார். அவங்களுடைய துணைவியாரான லக்ஷ்மியும் லீலை புரிகிறாங்க. இங்க நான் சொன்ன ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்ன மியூட் பண்ணிடுறவங்கள உங்களுக்கு நல்லா சொன்னேன். இந்த பக்தனுடைய முழுமையில ஒருத்தர் பக்தி பண்ணிட்டு நல்ல பக்தர் ஆயிட்டாங்க, முழுமையான பக்தர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அன்பு பரவசம் எல்லாம் வெளிப்படும் அவங்கக்கிட்ட. இப்போ இங்க ருக்மிணி ஒரு பக்தையின் வேஷத்துல நடிக்கிறாங்க. அவங்க எப்போதும் கிருஷ்ணரோட பகவானோட இருக்கிறவங்க தான். லக்ஷ்மி எப்பொழுதும் நாராயணனோட இருக்கிறவங்க தான். ஆனா லீலை புரிய வரும்போது ஒரு பக்தனாக இருக்கிறாள். ருக்மிணியினுடைய ஸ்டாண்டர்ட்னா பக்தை, அவ்வளவுதான். ஒரு பொதுவாகவே பௌதிக உறவுல கணவன் மனைவி அப்படின்னா கணவன் கடவுள், மனைவி வந்து பக்தை. புரிஞ்சுக்கணும், கணவன் கடவுள், மனைவி பக்தை. இப்ப இங்க கடவுளே கடவுள் தான். கடவுள் வந்து கணவனா வந்திருக்கிறார், மனைவி பக்தையா வந்திருக்கிறார்.
ஒரு பக்தை ஒரு பகவான் பேர்ல இருக்கிற பிரிவை நினைத்து அஷ்டவித அஷ்டவிகார சாத்விக விகாரங்கள் வரும். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். ஒரு பக்தனுக்கு பகவானை விட்டு நம்ம பிரிய போறோம், பகவானை பிரிகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு பக்தி பரவச நிலை வரும், பிரிவு ஆற்றல் வரும், பிரிவு துயரம் வரும். அதுதான் இங்க ருக்மிணி காட்டுறாங்க. இது நம்ம சாதாரண கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. புரியுதா? அவங்கதான் கடவுளாச்சே, கடவுள் ஏன் அழுவணும் அப்படின்னு கேள்வி வருது. கடவுள் இங்க லீலை புரியுறாங்க. எப்படி லீலை புரியுறாங்க? ஒரு பக்தரா லீலை புரியுறாங்க, அதனால அவங்க அழுகுறாங்க. சரியா? நம்மள மாதிரி உள்ளவாளுக்கெல்லாம் அது தெரியணுங்கிறதுக்காகத்தான் அந்த இது லீலை பண்ண. இப்ப புரியுதா? கேள்வி கேட்டவங்கள கேக்குறேன். சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள்? சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.